வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, விடிய காலையில் எழுந்துறீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த பெனிஃபிட்ஸ் நான் முழுமையாக அனுபவிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் 4:30 மணிக்காவது எழுந்திருக்க பழகணும். எழுந்த உடனே வீடு சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வீடு தாராளமாக சுத்தம் பண்ணலாம். ஏன்னா அப்போ குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டை ஒதுங்க வைக்கிறதுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடித்த உடனே குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் தீபம் வச்சோம்னா, ஒரு சிலருக்கு மந்திரம் சொல்லும் பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக மந்திரம் சொல்லலாம். இந்த காமாட்சி விரதம், திருவிளக்கு மந்திரம் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி மந்திரங்கள் சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தீபம் வச்சுட்டு தியானம் பண்ணலாம். இல்லைங்க எங்களுக்கு தியானம் வராது, சரி அப்போனா பிராணாயாமம்னு சொல்லுவாங்க, அது பண்ணுங்க. அது ரொம்ப பெனிஃபிட். எப்படின்னா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸேஷன் அண்டு ஒரு எனர்ஜி கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது பண்ணலாம். தியானம் தெரிஞ்சவங்க தாராளமாக தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அந்த தியானத்தில் உட்காந்திங்கன்னா, எண்ணமற்ற நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அதை கொண்டு கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இது விடிய காலையில் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க, அடுத்து இன்றைக்கி என்னென்ன செய்யலாம், நாளைக்கு செய்கிறத விடுங்க, இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அது செய்ய வேண்டியதை வரிசைப்படுத்தி லிஸ்ட்டு போட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு அன்றைய தினம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள். அப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கி நான் லிஸ்ட்டு போட்டதெல்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு சோம்பேறித்தனமே இருக்காது. இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ஒன்றுமே கவனிக்க வேண்டாம். ஒரு மாதம் ஆன பின்னாடி பாருங்களேன், உங்களை விட சுறுசுறுப்பானவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப பிரிஸ்காக இருக்கீங்களே நீங்கள், ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு. ஏன்னா அழுது வடிஞ்ச அந்த முகம், அந்த உடம்பு சோர்வு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. முதல்ல மனச்சோர்வு, டிப்ரெஷன் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஓடி போயிடும். நம்ம சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஒரு தேஜஸோட ஒளிமுகத்தோடு இருப்போம். அது விடிய காலையில் எந்திரிக்கிறதுனால கிடைக்கிற முக்கியமான பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஒரு மன அமைதி அதுவும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகள் கூட அந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும். அந்நேரம் உட்காந்துட்டு யாரையாவது திட்டுறது, கோவப்படுறது, கருவுறதும்பாங்கள, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களோட ஏன்னா முதல் நாள் இரவே நன்றாக தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க, அதனால் மனம் அந்நேரம் அமைதியாக தான் இருக்கும். அந்த அமைதியான மனத்தில் உங்கள் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகளை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க. அதுக்கான நேரம் தான் அந்த அதிகாலை. இதுக்காக தான் பெரியவங்க விடிய காலையில் எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, விடிய காலையில் எந்திரிக்கிறதுனால சீக்கிரம் பசிக்கும், அதனால் ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்பு நல்லா இருக்குங்க, ஹெல்த் நல்லா இருந்தாலே மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஏன்னா உடம்புக்கும் மனசுக்கும் இணைப்பு இருக்குது இல்லையா, அதனால். ஓகே, இப்போது அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.